நம்ம உடம்புல சேர்ற கொழுப்புக்கும் நாம சாப்பிட்ற கொழுப்பான உணவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உடம்புல சேர்ற கொழுப்பு கார்போஹைட்ரேட் சர்க்கரையா மாறி அந்த சர்க்கரையை நம்ம உடம்பு சரியா எரிக்க முடியாம மீதி இருக்கிற சர்க்கரை கொழுப்பா மாற்றி தான் நம்ம உடம்புல சேமிக்கப்படுது. இது டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு அதிகமாகவே நடக்குது. நம்ம இடுப்போட அளவை விட வயிறோட அளவு அதிகமாச்சுனாலே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் ஆரம்பித்து டைப் 2 டயபெட்டிஸில் கொண்டு போய் விட்டுரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியான உணவு பழக்கம், உடற்பயிற்சி மூலியமாக உடல் எடையை குறைச்சாலே டைப் 2 டயபெட்டிஸ் ஓரளவுக்கு நல்லபடியாக கட்டுக்குள்ளர வந்துடும். டைப் 1 டயபெட்டிஸ் ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிடும். ஆனால் டைப் 2 டயபெட்டிஸ் உடனடியாக நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. அது என்ன பண்ணும், நம்ம உள் உறுப்புகளை பாதிக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக நம்மளுடைய கிட்னி, கண்கள், நரம்புகள், பாதம் இதெல்லாம் பாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நாம் போய் டெஸ்ட் பண்ணி டயபெட்டிஸ் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். அதனால தான் மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 30-35 வயசு ஆரம்பித்த உடனே 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம முழு உடல் பரிசோதனை செய்து டைப் 2 டயபெட்டிஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை ஆரம்ப கட்டத்திலேயே சரியான உணவு உடற்பயிற்சி மூலியமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா இந்த டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்றது டைப் 1 விட ரொம்ப மோசமாக நம்மளுடைய கிட்னி, கண்கள், லிவர், பாதங்கள் இன்னும் பல உறுப்புகளை காலி பண்ணிடும். நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பு, உடம்புல உள்ள தசைகள் இதை கம்பேர் பண்ணி பார்த்து தசைகளை விட கொழுப்பு சதவீதம் அதிகமாக இருந்ததுன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இவங்களுக்கு ஒல்லியாக இருக்கிறவங்கள விட இன்சுலின் சுரப்பு அதிகமாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த இன்சுலினை உடம்பால் உபயோகப்படுத்த முடியாது. இந்த மாதிரி தசைகளை விட கொழுப்பு அதிகமாக உள்ளவங்களுக்கு HbA1c டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6க்கு மேலே தான் இருக்கும். பயங்கரமாக அவங்களுக்கு பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். உடம்புல கெட்ட கொழுப்பான ட்ரைக்ளிசரைடும் அதிகமாக இருக்கும். அதனால தான் டைப் 2 டயபெட்டிஸை எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்கிறோம். லோ கார்ப் டயட்டான பேலியோ டயட் மாதிரியான டயட்டுகள் டைப் 2 டயபெட்டிஸ்க்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். பேலியோ டயட்டில் லோ கார்ப் அப்படின்றதுனால இன்சுலின் ஸ்பைக் இருக்காது, ரத்த சர்க்கரை அளவுகள் அதிகமாக உயராது, டைஜஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால நமக்கு சாப்பிட்ற ஒரு சில கார்ப் கூட ஸ்லோவாக தான் நம்மளோட சுகரை பர்ன் பண்ணும். ஸோ பேலியோ குணப்படுத்துது அப்படின்றதுக்காக அதோடு சேர்த்து லட்டு, ஜிலேபிலாம் சேர்த்து சாப்பிட்டோம்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியான வழிகாட்டுதலோட டைப் 2 டயபெட்டிஸை பேலியோ டயட் மூலியமாக நம்ம ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். நமக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சா இல்லையா அப்படின்றத என்னென்ன மாதிரி அறிகுறிகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.